கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிலா. இன்றைக்கி நம்ம சேனலில் வரலட்சுமி பூஜைக்கான ப்ரிப்ரேஷன் ஐடியாஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆகஸ்ட் 5 அன்றைக்கி அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் எப்போவுமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டே வருவேன். இது வரைக்கும் பண்ண எல்லா வீடியோஸும் நான் மொத்தமாக கம்பைன் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே போதும், கடகடகடன்ட்டு அன்றைக்கி 1 வீக் பிஃபோராகவே ரெடி ஆகிடலாம். ஸோ அது மாதிரி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து ஒவ்வொரு விஷயமாக நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கான ப்ரிப்ரேஷன், ஷாப்பிங், அது எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுட்டேன். மோஸ்ட்டாக இந்நேரம் நீங்கள் சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லோரும் வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வெள்ளி பொருள் ஒன்று வாங்குவேன். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அந்த ப்ரிப்ரேஷனை முன்னாடி பண்ணி வச்சுருப்போம். அதே போல் அம்பாளுக்கு கட்ட போகிற சாரியாக இருக்கட்டும், நீங்கள் சில பேர் பாவாடை தைக்கிறீங்கன்னா அதுக்கான மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப அழகாக ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்டிச்சிங் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சும்மா உங்களுக்கு ஐடியா காமிக்கிறேன். வேணும்னா டீட்டெயிலாக லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பூஜைக்கு தேவையான ஷாப்பிங் மோஸ்ட்டாக எல்லோரும் முடிச்சிருப்பீங்க. சாமிக்கான ட்ரெஸ்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ட்ரெஸ்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பூஜை பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப கிராண்டாக எங்கள் வீட்டில் பண்ணும்போது புது ட்ரெஸ் நாங்கள் எப்போவுமே போடுவோம். அதுக்கான ப்ளவுஸு, சாரீ எல்லாமே ப்ரிப்ரேஷனாக எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அன்றைக்கி நம்மளுக்கு அவ்வளோ வேலையில் இதெல்லாம் எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனில் ஒரு தனியாக ஒரு கவரில் போட்டு அதுக்கான ஜுவல்ஸு, சாரீ, ப்ளவுஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான பேக்ரவுண்ட் டெக்கரேஷனுக்கான ஷாப்பிங்கும் நான் பண்ணியிருப்பேன். இந்த வருஷமும் நான் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொன்றுமே நான் உங்களுக்கு போடும்போது ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஸ்க்ரீனாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்க்கெலாம் நல்லா எடுத்து கொடுக்கும். மோஸ்ட்டாக பிளெயின் ஸ்க்ரீனாக எடுத்துகிட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸோ ஒரு நேச்சுரல் ஃப்ளவர்ஸோ உங்கள் சக்திக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல டெக்கரேட் ஆளெல்லாம் கூப்பிட்டு பண்ணுவாங்க. நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்களாகவே சிம்பிளாக இந்த மாதிரி ஃப்ளவர் ஐட்டம்ஸில் வாங்கி வச்சுக்கிட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நான் அதை அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு திரும்ப எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இப்போது பூஜை டைமில் நீங்கள் அதெல்லாம் இறக்கி வச்சுருங்க. அதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஸோ க்ளீன் பண்ணும் போதே இந்த டெக்கரேஷனுக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த பண்டிகை இருந்தாலும் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அந்த ஒரு 2 நாள் முன்னாடி பண்ணினா ரொம்ப டயர்டாகிடும். மோஸ்ட்டாக ஒரு 1 வீக் பிஃபோராகவே நீங்கள் அழகாக ரெடி ஆகிடுங்க. க்ளீனிங் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பார்ட்டாக ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், இல்லை கேட்டாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நாங்கள் எல்லாருமே சேர்ந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சனாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஒரு வாட்டி டீப் க்ளீனிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்டிகை டைமில் ஏன் இது மாதிரி பண்ணுறோம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம சாமி பூஜை பண்ணுறோம்ல. ஸோ அந்த டைமில் பிளான் பண்ணி பண்ணுறதுக்காக தான் முன்னோர்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. எப்போவுமே வீடு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் பூஜை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு இது ஒரு டைம் கிடைக்கிதுல்ல, இதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது டைம் கிடைக்கும் போது அழகாக க்ளீன் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத பொருளெல்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. சும்மா வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்ட பிறகு இல்லை யாருக்குன்னா வேணும்னா கொடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வைக்காமல் க்ளீனிங் எவ்வளோ டீப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ டீப்பாக பண்ணிவிடுங்க. அதே போல் க்ளீனிங் பண்ணிவிட்டு மல்லிகை சாமான் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூஜை டைமில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் சில பொருட்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாது. உப்பாக இருக்கட்டும், சர்க்கரையாக இருக்கட்டும், கடுகாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்லா முழுக்க ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக பண்ண சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் எல்லாமே நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அரிசி எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கோங்க. அந்த டைமில் பூஜை பண்ணும் போது வீட்டில் நிறைஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அந்த ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் பேசுங்க. ஒரு ஃபோன் காலில் பேசிவிட்டு அவங்களை இன்வைட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி நம்ம பிளான் பண்ணும்போது நடக்கவே நடக்காது. வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் பேசக்கூட முடியாது அவங்கக்கிட்ட.
ஆனால் ஒரு 1 வீக் பிஃபோராகவே ஒரு நோட்டில் யார் யாரெல்லாம் கூப்பிட போகிறீங்கன்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. இத்தனை பேருக்கு கூப்பிடணும், இத்தனை பேருக்கு இந்த மாதிரி கொடுக்க போகிறோன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் ஆகிப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் பெருசாக இல்லைனாலும் சும்மா நம்ம ஒரு கோவில்கிட்ட போனீங்கன்னா கூட அங்கே யாருன்னா ஒரு 4-5 பேருக்கு கூட கொடுத்துட்டு வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பெரிய ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா எல்லாரையுமே இன்வைட் பண்ணி கூப்பிடுங்க. ஏன்னா இந்த பூஜை பண்ணுறவங்களுக்கும் ஒரு பலன் இருக்குது, அதில் கலந்துக்கிறவங்களுக்கும் அவ்வளோ ஒரு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூஜைக்கு நீங்கள் அவங்க ஃபோன் பண்ணலை மறந்துட்டா கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. வருஷம் போவீங்களா, போய் கலந்துக்கோங்க, தப்பே கிடையாது. கூப்பிட்டா தான் இந்த பூஜைக்கு கலந்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த பூஜைக்கு ஒவ்வொரு சுமங்களையும் வந்து வாங்கிட்டு போகிறது இந்த குங்குமம் மஞ்சள் அவ்வளோ நல்லது, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ பூஜை பண்ணுறவங்க வீட்டுக்கு நீங்களாக போயிட்டு வாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு ஃபஸ்ட் வீக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் உங்களை காமிச்சிட்டேன். இப்போ எல்லாருமே இதெல்லாம் பண்ணி ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபோன் கால்ஸ் இன்வைட் பண்ணுறதில்ல இந்த செகண்ட் வீக் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த வீக்கு. அதே போல் சில்வர் பொருட்கள் இருந்ததுன்னா உங்ககிட்ட அதுக்கான பாலிஷ் வேலை நான் பண்ணி வச்சுப்பேன். அந்த பொருட்கள்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுற வேலை பண்ணிப்பேன். இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அம்பாலோட அருளில் உங்களுக்கு எல்லாமே சேரும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணணுன்ட்டு எந்த ரூல்ஸுமே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண புதுசில் அம்மா கொடுத்த கொஞ்சம் பொருள் வச்சு தான் நான் பூஜை பண்ணேன். பட் நம்ம ஒவ்வொரு வருஷமும் அதை வாங்கணும், சாமிக்கு ஏதாவது ஒரு பொருட்களை சேர்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் நம்ம வந்து ஒரே மாதத்தில் எல்லாமே வாங்க முடியாது. ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் சேவிங் பண்ணுவேன். ஒவ்வொரு பொருள் நான் வாங்கியிருக்கேன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக சேவிங் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் ஒரு 8 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம்னா அந்த 8 இயர்ஸுமே நான் ஒவ்வொரு பொருளாக வாங்கி பூஜை பண்ணுவேன். ஸோ ரொம்ப சென்டிமெண்ட்டாக எனக்கு ரொம்ப நல்லாவே சேரும் எல்லா பொருட்களும். நீங்களும் ஒரு 5 கிராம் 10 கிராம் வாங்கினா கூட ஹாப்பியாக அன்றைக்கி அம்பாள் காலில் வச்சு பூஜை பண்ணி இந்த வெள்ளி பொருளோ இல்லை உங்களால் முன்னே தங்கம் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி பூஜை பண்ணி வைங்க, அது பல மடங்கு சேரும்னு சொல்லுவாங்க. ஸோ சில்வர் பாலிஷ் மோஸ்ட்டாக நான் வீட்டிலேயே பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைனா ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா கடையில் கொடுத்து பண்ணுவேன். ஸோ அதுக்காக அந்த பாயிண்ட் போட்டிருக்கேன். சில பேர் மறந்துடுவோம், அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமு, பித்தளை பாத்திரம், விளக்கு எல்லாமே மேலே இருக்கும். எனக்கு அந்த பித்தளை பாத்திரம் விளக்கெல்லாம் அதெல்லாம் இறக்கி வச்சு க்ளீன் பண்ணுற வேலையை பண்ணி வச்சுருவேன். பூஜை ரூம் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். ஒவ்வொரு ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு குங்குமம் மஞ்சள் பொட்டு வைப்பேன். எப்போவுமே சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க, ஸ்டிக்கர் பொட்டுலாம் வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு காலில் வைக்கணும், அப்புறமா தலையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழக்கமாக பண்ணுங்க. ஸோ எப்போவுமே அந்த டீப் க்ளீன் பண்ணும் போது வருஷத்துக்கு ஒரு தடவை பக்காவாக டீப் க்ளீன் பண்ணணும். வெறும் மஞ்சள் சந்தனம் மட்டும் வைக்காமல் நீங்கள் தெய்வ ஆகர்ஷணம் பவுடர்ன்ட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் அவ்வளோ மூலிகைகள் போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளாக இருக்கட்டும், ஜவ்வாது, வெட்டி வேறு, ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் போட்டிருக்கேன். அது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம், சாமிக்கு பொட்டு வைக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அது வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஒரு க்ளீனிங் நம்ம பண்ணும் போது வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்தியாக க்ளீன் பண்ணுங்க, அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நம்ம பண்ணுற க்ளீனிங் அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்கவே இந்த இடம் அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும். பூஜை ரூமில் இந்த படங்களுக்கான பொட்டெல்லாம் வச்சுட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, இது வந்து ஒரே நாளில் பண்ண முடியாது. திரும்ப நான் சொல்கிறேன், 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இது பிளான் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் இந்த வேலைன்ட்டு ஒரு நாளைக்கு டைம் டேபிள் போட்டு பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணலாம். ஸோ பூஜை ரூமுக்கான ஃபோட்டோ படங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். பித்தளை பாத்திரம் எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். மோஸ்ட்டாக அது 1 டே பிஃபோராக தான் நான் பண்ணுவேன். பட் உங்களுக்கு ஐடியாஸ்க்காக நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கான ஷாப்பிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீக் தான் நான் வாங்குவேன். அரிசி, சுண்டல், அந்த பருப்பு வகைகள் எல்லாம் வாங்கணுன்னா தனியாக அன்றைக்கி தான் போய் வாங்குவேன். இது முன்னாடியே வாங்கி வைக்க மாட்டேன். ஃப்ரைடே பூஜைனா ஒரு மண்டே டியூஸ்டே போல் இந்த பொருட்கள்லாம் வாங்கி வச்சுப்பேன். ஸோ அப்போ தான் நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். பிளேட்ஸ் எத்தனை வாங்கணும், அப்புறமா இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கோம், வெல்லம் எவ்வளோ வாங்கணும், சக்கரை பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி வச்சுப்போம். உங்களால் என்ன பிரசாதம் முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அறுசுவையும் முடிஞ்சால் பண்ணுங்கள், இது சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ண முடியுமா நீங்கள் அதை கூட பண்ணுங்கள். அம்பாள் எல்லாமே ஏற்றுப்பாங்க. அதே போல் தாம்பூலம்க்கான ஐடியாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சென்டிமெண்ட்டாக ஒரு தேங்காய், ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், வளையல் வைப்பாங்க, சீப்பு, கண்ணாடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. குங்குமம் மஞ்சள், தாலி கயிறு கொடுப்பாங்க, மஞ்சள் கொம்பு. பட் இது தவிர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுக்கணுன்ட்டு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கான்செப்ட் நான் பண்ணுறதுனால ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமாக பிளான் பண்ணி கொடுப்போம்.
போன வருஷம் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய லக்ஷ்மின்ற மாதிரி பண்ணும்போது ஹெல்த் டிப்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தோம். தானிய லக்ஷ்மிக்கு பார்த்திங்கன்னா தானியத்துக்கான ஐட்டம்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம பிளான் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக இதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் கொடுக்க முடியலனா கூட பரவாயில்ல, பேசிக்கால எல்லாராலையும் குங்குமம், மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் செட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும். அது கூடவே ஒரு 4 வளையல் வச்சு கொடுங்க. முடிஞ்சால் ஒரு தாலி கயிறு, நல்ல ஸ்ட்ராங்கான கயிறை வாங்கி கொடுங்க. இந்த பேக்கிங்கில் வர அந்த நார்மலாக அந்த 5 ரூபா பேக்கெட் கயிறெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. டோட்டலாக வேஸ்ட்டு. அது யூஸே ஆக மாட்டேங்குது சீரியஸாகவே. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் டோட்டலாக வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்க்குள்ளே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பரில் கூட குங்குமம் மஞ்சள் நல்லா மடித்து அம்பாள் கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே வச்சுப்பாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கு கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், வாங்கிக்கிறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன ஒரு பாக்ஸோ இல்லை ஸ்டீல் பாக்ஸில் உங்களுக்கு கோபுரம் பாக்ஸ்லாம் வருது பாருங்கள், நான் ஷாப்பிங்கில் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கி கூட கொடுங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. 5 ரூபா போனாலும் பரவாயில்ல, நல்லா கொடுங்க. அப்படி இல்லையா நம்ம பட்ஜெட்டில் வரலையா, சும்மா ஒரு குங்குமம் மஞ்சள் பேப்பர் மடிச்சு கூட நீங்கள் அழகாக உங்களுக்கு கொடுக்கலாம். தாம்பூலம்ன்றது நம்மளுக்கு எப்படி முடியுமோ, நம்மளுக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. இப்படி தான் கொடுக்குறோம் அதுக்காக நிறைய செலவு பண்ணலாம் கொடுக்காதீங்க. ஆனால் பேசிக்காக இந்த பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த முக்கியமான பொருட்களை மட்டும் வச்சு கூட கொடுக்கலாம். உங்களால் பலகாரம் பண்ண முடியல, சும்மா ஒரு சாக்லேட்டோ இல்லை பர்ஃபி வச்சு கூட கொடுக்கலாம். நம்மளால் என்ன முடியுமோ நீங்கள் கொடுங்க. அதே போல் இத்தனை பேர் தான் கொடுக்கணும், 100 பேர் கொடுக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. எங்கள் வீட்டில் அப்படி பழக்கம். அம்மா வீட்டில் 150 பேர் கிட்டத்தட்ட வருவாங்க. ஸோ அதை அப்படியே நாங்கள் பழகிட்டோம், ரொம்ப நாளாக அம்மா பண்ணிகிட்ருக்கிறதுனால. ஸோ நீங்கள் எப்படி கொடுக்கலாம்லாம் ஒரு 5 பேர் 9 பேர் அப்படி உங்கள் வீடு கிட்ட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கூப்பிட்டு கூட கொடுக்கலாம். அப்படி யாருமே இல்லைன்னா கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில்கிட்ட போயிட்டு கூட, வீட்டில் பூஜை பண்ணிட்டு கூட கோவில்கிட்ட போயிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். பட் எல்லாத்தையுமே அம்பாள் கிட்ட வச்சுருங்க. வச்சு பூஜை பண்ணிட்ட பிறகு கொடுங்க. அது அவ்வளோ நல்லது. நம்ம கிட்டேருந்து பூஜை பண்ணி வாங்கிட்டு போகிறவங்களும் அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். செகண்ட் வீக் மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. பக்கா ப்ரிப்ரேஷனோட பக்காவாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நான் வந்து மோஸ்ட்டாக சோஃபாலாம் எடுத்துருவேன். அந்த ஹாலை நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன். அந்த இடமே எனக்கு அப்படி ஃப்ரீயாக இருக்கணும், சாமி வைக்கிறதுக்குன்ற மாதிரி எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிவிடுவேன். பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவேன். எல்லாத்தையுமே 1 டே பிஃபோராகவே அடுக்கி வச்சுருவோம். அப்போ தான் மிஸ் பண்ணிட்டா கூட நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அதனால் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நோட்டு பென்னு எடுத்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் மறக்கவும் மாட்டோம். ஸோ தேர்ஸ்டே வரைக்கும் இவ்வளோ வேலைகளை பக்காவாக முடிச்சாச்சு. மாயிலையாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம தேர்ஸ்டே ஷாப்பிங் பண்ணி வச்சுருவோம். பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே போல் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா தேர்ஸ்டேயில் பயங்கர ரேட்டாக இருக்கும். அது நம்ம வெனஸ்டே போல் வாங்கி நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா ஒரு கவரில் பேக் பண்ணி அதே போல் ஸ்டீல் பாக்ஸில் வச்சுன்னா கொஞ்சம் லைஃப் வருது. உங்களுக்கு ஃப்ரைடே வரைக்கும் கொஞ்சம் தாங்கும். அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே மார்னிங் எழுந்த உடனே நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே வருவேன். நம்ம ரொட்டீன் வேலைலாம் முடிச்சிடணும். வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் நம்ம முன்னாடியே. ஸோ அன்றைக்கி மார்னிங் எழுந்தோடனே கோலம் போடுறது, பின் வாசல் முன் வாசல் பக்கம்லாம் ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணுறது, உங்கள் ரொட்டீன் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு தான் வர போகிறீங்க. அன்றைக்கான டே ஃபுல் அண்ட் ஃபுல் அம்பாளுக்காக மட்டும் டெடிகேட் பண்ணி பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணால் கூட திருப்தியாக மனசு நிறைவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். எனக்குலாம் அன்றைக்கி நைட்லாம் தூக்கமே வராது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒர்க் இருக்குன்ற மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட் 4 மணிக்கெலாம் எழுந்தோட வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். தூக்கமே வராது எப்போவுமே. இந்த ப்ரிப்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மார்னிங் எழுந்த உடனே ஒரு விளக்கு ஏற்றிட்ட பிறகு அப்புறமா அடுத்த வேலைகள்லாம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீட்டில் பூஜை ரூமில் ஒரு சின்ன காமாட்சி விளக்கில் விளக்கு ஏற்றிடுங்க. ஸோ மார்னிங் விளக்கு ஏற்றியாச்சு, கோலமெல்லாம் போட்டுட்ட பிறகு நல்ல வீடு முழுக்க சாம்பிராணி காமிங்க. அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸு. நானே 108 மூலிகை பொருட்கள் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் மார்னிங் எடுத்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கோவிலில் அந்த பூஜை பண்ணும்போது ஸ்மெல் வரும் பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு வீடு ஃபுல்லாக அவ்வளோ நறுமணமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதுக்கான நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணினா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் நான் டெலிவரி பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அம்பாலை நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அவங்களால சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அந்த இடத்த நல்லா க்ளீனாக வச்சுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் எப்போவுமே பிடிங்க, அது ரொம்ப நல்லது. எந்த பூஜை பண்ணாலும் தடங்கள் இல்லாமல் இருக்கணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வைங்க. அன்றைக்கி ஃபுல் டே அவர் ஃபுல்லாக நம்ம கூட துணையாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராவகாலம் யமகண்டம்லாம் பார்த்துட்டு பிறகு தான் எப்போவுமே நம்ம கலசமெல்லாம் வைப்போம். மோஸ்ட்டாக ஃப்ரைடே உங்களுக்கு தெரியும் 10:12ன்றதுனால 10:30 மணிக்குள்ளே இந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே நான் பண்ணிவிடுவேன். அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அவங்களெல்லாம் நம்ம அனுப்பிச்சிட்டு
நிம்மதியாக உட்காந்து ரிலாக்ஸாக பண்ணுங்கள். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா, அன்றைக்கி 1 டே லீவ் எடுத்துக்கோங்க. எடுத்து சாமிக்காக ஒரு 1 டே டெடிக்கேட்டாக நீங்கள் சாமி கும்பிட்டு அன்றைக்கான டே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுங்கள். டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். நிறைய டிப்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போ சும்மா ஷார்ட்டாக உங்களுக்கு ஐடியாஸ் மாதிரி கொடுக்குறேன். சில பேருக்கு இது தெரியும், ஒரு ஐடியாவுக்காக நான் ரீகேப் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கான லிங்க்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கலசம் வைக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சாரியை ரெடி பண்ணுறது, சாரீ பற்றி கூட எப்படி கட்டணும்னு கூட உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பாவாடை மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியோ எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சாரியாக இருக்கட்டும், பாவாடையாக இருக்கட்டும், உங்களால் என்ன முடியுமோ. பட்டுகளை தான் வாங்கி சாமிக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நார்மலாக ஒரு 200 300 இருந்தாலும் மனசார சாமிக்கு ரெடி பண்ணி கொடுங்க. அம்பாள் எல்லாமே ஏற்றுப்பாங்க. ஸோ சாரீ எப்படி கட்டணுன்ற ஒரு சின்ன ஐடியா மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுக்கு டீட்டெயில் வீடியோலாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மார்னிங் எல்லாம் ஓடிட்டுருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் ப்ரிப்ரேஷன், அப்புறமா அதுக்கப்புறம் பண்ணுற பூஜை வேலைகள் எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நான் பண்ண ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மார்னிங் வரைக்கும் என்ன பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியா காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பூஜை எப்படி பண்ணுறது, போற்றி எப்படி படிக்கலான்ற மாதிரி நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு கூட நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எல்லாமே ரெடி ஆகிடுங்க. இன்னொரு 1 வீக் தான் உங்களுக்கு டைமே இருக்குது. ஸோ ப்ரிப்ரேஷன்லாம் பக்கவாக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.